கஷ்டம் தானே. தளபதி ஃபேன்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. நானே ஒரு தளபதி ஃபேன் தான். ரொம்ப எனக்கே வருத்தமா இருக்கு. அப்படியா? ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்புறம் மூவிலாம் இன்னும் கேட்டா தளபதி மூவி தான் அதிகமா தியேட்டர்லாம் ஓட நல்லா வசூல் வரும். இப்போ அது மாதிரி வசூல் பண்றவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. ஆமா, ஏன்னா எல்லா ஃபெஸ்டிவல்னாலே தளபதி படம் இல்லாம இருக்காது. ஆமா, அதுதான் இதுக்கப்புறம் படமே இல்லைன்னு அவங்களும். நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, ரொம்ப கஷ்டம் தானே. அதுக்கப்புறம் தளபதி யோசிக்கணும். பண்ணணும்னு ஃபேனுக்காக பண்ணணும். திருப்பி ஒரு ஒரு படமா படம். நடிச்சாங்களா ஆமா, 2 வருஷம்? ஆமா. நடுவுல ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே. தளபதி படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம்? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் படமா? எந்த படம் பிடிக்காத படம் எந்த படம் சொல்லுவீங்க? ஷாஜகான் பிடிக்காது. ஷாஜகான் பிடிக்காதா? ஏன்க்கா? அதுல அவருக்கு ஜோடி வராதுல்ல, அதனால பிடிக்காது. அதுக்காக பிடிக்காதா? ஆனா கிளைமேக்ஸ் படம் நல்லா தானே இருக்கு. ஒரு லவ் மூவியே நல்லா இருக்குமே. லவ்னா இதான் இல்லாம இப்ப இருக்க லவ் பேஸ் பண்ணும்போது வந்த படங்கள்லயே ஒரு நல்ல லவ் மூவியா இருக்குமே. அதையும் பிடிக்காது. எனக்கு அவர் ஜோடியா இருக்கணும், அதனால தான் எனக்கு பிடிக்காது. ஜோடி என்ன பிடிக்குமா? அப்புறம் ஒய்ஃப் பாவல்ல, ஒய்ஃப் கஷ்டப்படுவாங்க. அந்த படம் எல்லா படத்துல ஜோடி ஆயிடுறாங்கல்ல. அந்த படத்துல மட்டும் ஜோடி இல்லல்ல, அதனால பிடிக்கலையா? சரி, ஓகே. இப்ப 2026ல எலெக்ஷன்ல அவர் வருவார்னு நினைக்கிறீங்களா மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் கண்டிப்பா வந்துருவாரு. வந்துருவாரு. வந்தா நல்லது பண்ணாருன்னு நினைக்கிறீங்களா? நல்லது பண்ணுவாரு. எப்படி சொல்றீங்க? தெரியும், உன்னோடி பார்த்தா தெரியும். அவர் செய்வாரு எல்லாமே. அவர் எதுவுமே எதிர்பார்த்து வரல. எல்லாம் முடிச்சு தானே வராரு. அதனால அவர் செய்வாரு. ஓகே, ரொம்ப நன்றி.